இந்த கரியாங்கிற இந்த சின்ன பையனோட அம்மாவும் அந்த பையனை கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல விட்டுறாங்க. அதுக்கு அந்த சாரும் ஏன்டா ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரமாட்டற, நாளைக்கு வரப்ப ஒழுங்கா ஹேர் கட்னா பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வரன்னு திட்டுறாரு. அந்த பையனை சார் கூப்பிட்டு வெள்ளரிக்கான்னு எழுத சொன்னா அவன் வெள்ளரிக்கான்னு எழுதாம வெள்ளரிக்காவை படமா வரையிறான். ஏன்பா அத படமா வரைகிற, அதை அப்படியே தட்டுல எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானேன்னு திட்டுறாரு. ஸ்கூல்ல சத்துணவு போடுறப்ப எல்லாருமே தட்டு கொண்டு வந்து சாப்பாடனா வாங்குறாங்க, இவன்ட்ட மட்டும் தட்டு இல்ல. தட்டு இல்லாம எப்படா சாப்பிடுவ, ஏதாச்சும் ஒரு பேப்பரை எடுத்துட்டு வாடான்னு சொல்லி அனுப்புறாரு. இவனும் அந்த ஸ்கூல்ல கீழே கிடக்கிற பேப்பரை எடுத்துட்டு வந்து சாப்பாடு வாங்கலாமேன்னு வந்து பார்த்தா அந்த சாப்பாடே முடிஞ்சிருச்சு. அதனால மீதி இருக்கிற அடிப்புடிச்ச சாப்பாடை போடுறாங்க. இவன் அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்து எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி சாப்பிடுறோம்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் கையில வச்சிருக்கிற தண்ணிய அந்த சாதத்துல ஊத்தி அந்த சாதத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடக்கும் போது அவங்க அம்மாவும் அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற எல்லா சின்ன பசங்களுமே ஐஸ்னா சாப்பிடறனால எனக்கும் ஐஸ் வேணும்னு கேக்குறான். அவங்க அம்மாவும் பையன் கேக்குறானேன்னு அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச காசை அந்த பையன் கிட்ட கொடுத்து ஐஸ் வாங்க சொல்றாங்க. போற வழியில முடிவெட்டுற கடை ரொம்ப காலியா இருக்கிறனால நீங்க வெட்டிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு இவனை அனுப்புறாங்க. இந்த பையன் இந்த கடைக்கு முடிவெட்டலான்னு போறப்ப அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தவர் இந்த கடைக்கு முடிவெட்டலான்னு வராரு. என்னையா இவனானா கடையில உட்கார வச்சு முடி வெட்டிட்டு இருக்க, இவன் யாரோட பையன்னு உனக்கு தெரியுமா? இவன் நம்ம ஊர்ல இருக்கிற முண்டுசாமியோட பையன், இவன் ஒரு கீழ் ஜாதி பையன்னு தெரிஞ்சனால நீனா கடைக்கு முடியே வெட்ட வரக்கூடாதுன்னு இவனை அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.